இந்த நாவை அடக்க பழக்கணும், கண்ணை அடக்க பழக்கணும், காதை அடக்க பழக்கணும், கையை அடக்க பழக்கணும், காலை அடக்க கடிவாளம் போட்டு கடிவாளத்தை இயேசுகிட்ட கொடுத்துடணும். சத்தமா அல்லே சொல்லுங்க. அதைத்தான் பவுல் சொல்றாரு, மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நானே ஆகாதவனாய் போகாதபடி என் சரீரத்தை ஒடுக்கி. சத்தமா சொல்லுங்க, என் சரீரத்தை ஒடுக்கி. ஆமா, சரீரத்தை ஒடுக்கணும். ஒடுக்குறீங்களா? சம்பந்தி தப்பா நினைச்சுக்காதீங்க, பையனுக்கு கொஞ்சம் கை நீளம் அப்படின்னு சம்பந்தி பேசிக்கிறாங்க. அந்த அவர் சொன்னார், அதுக்கு என்ன சம்பந்தி, எல்லாம் ஊர்ல இருக்கிறதானே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, பையனுக்கு கை நீளம் ஒரு பெரிய பிரச்சனை இல்லை, என் பொண்ணு கொஞ்சம் நாக்கு நீளம், ஆமேன், சரியாயிடும் அப்படின்னு. நாவை அடக்க ஒரு மனுஷராலும் கூடாது, அது பொல்லாங்கு நிறைந்தது. நல்ல சத்தமா சொல்லுங்க. நாவினால கெட்டு போனவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. பேசி 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 வந்த கதை போன கதை ஊர் கதை எல்லா கதைகளையும் பேசுகிற ஆட்கள் எல்லா இடத்துலயும் இருப்பாங்க. ஆமேன், எல்லா இடத்துலயும் இருப்பாங்க. சமீபத்தில் ஒரு தலைப்பு செய்தி, ஒரு வண்டியில் போயிருக்கும்போது தலைப்பு செய்தி கடையில் போட்டிருப்பாங்களே, அதில் பார்த்தேன், கணவன் கைது, மனைவியின் உதட்டிலே அன்னபாண்டு போட்டு ஒட்டிய கணவன் கைது. ஆமேன். அட பாவி மனுஷா, நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது, அது அடங்காதது என்று பரிசுத்த வேதம் சொல்கிறது. நல்ல கையை உயர்த்தி சத்தமா நல்லே சொல்லாமே.